எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு பொருளையுமே காசு கொடுத்து வாங்க மாட்டா. இப்போ கூட குப்பை தொட்டியோட குதிச்சு ஒரு டூத் பேஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற கூப்பனை கட் பண்ணி எடுக்கிறா. அதுக்கப்புறம் பழைய பேப்பர் விற்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய பழைய பேப்பரை வாங்கி அதுல போடப்பட்ட கூப்பன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறா. இது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவர் கண்ணில் படுற எல்லா ஐட்டமையும் எடுத்து ட்ராலிக்குள்ள போடுறா. பில் போட்ட பிறகு மொத்தமா 10,000 ரூபாய் ஆகுது. காசு கொடுப்பான்னு பார்த்தா ஒரு கட்டு கூப்பனை எடுத்து கேஷியர் கிட்ட கொடுக்குறா. அந்த கூப்பன்ல இருந்து டோட்டல் அமௌண்ட்டை 1 by 1 மைனஸ் பண்ணிட்டே வரும். எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் வாங்கின ஒரு பொருள் எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பிரி ஆயிடுது. இதனால அந்த கம்பெனிக்கு மெயில் பண்றா. உடனே அவங்க அவளுக்கு ஒரே ஃப்ரீ கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிக்கு மெயில் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட் நல்லா இல்ல, உங்க மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய கூப்பனை கலெக்ட் பண்றா. இந்த மாதிரி கூப்பன் எல்லாத்தையுமே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஆஃப் ரேட்ல விற்கிறா. பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூப்பன் எல்லாம் பிரிண்ட் அடிக்கிற கம்பெனிக்கு போயிட்டு அங்க வேஸ்டா வர கூப்பன் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி கிடைச்ச ஃப்ரீ கூப்பன் எல்லாத்தையுமே வெப்சைட்ல போட்டு ஆஃப் ரேட்டுக்கு வித்து நிறைய பணம் சம்பாதிச்சு கொஞ்ச நாளே கோடீஸ்வரியா மாறிடுறா.